நம பார்வதி பதையே அரகர் மகாதேவா. அன்பார்ந்த பக்தி ஒலி நேயர்களுக்கு சுவாமிநாதன் சார்ஜி அனந்த கோடி நமஸ்காரம். வேலவா வேலவா வேல் முருகாவா வேலவா வேலவா வேல் முருகாவா வேல் முருகாவா வேல் முருகாவா வேலவா சண்முகா முருகா முருகா முருகா. அன்பார்ந்த நேயர்களே, இல்லாமல்ல முருகப்பெருமானுடைய அனுகிரகம் நமக்கு வேணும். முருகன் இருந்தா போதுங்க, எதுவுமே வேண்டாம். நம்மளுடைய அனைத்து விதமான கஷ்டங்களை நிவர்த்தி பண்ணுவதற்கு முருகப்பெருமான்ட்ட ஒரு எளிய பரிகாரம் இருக்கு. இப்பெல்லாம் பரிகாரம் நம்ம ஜோசியரை போய் தேடி போவே வேணாம், நம்மளே நிவர்த்தி பண்ணிடலாம். நம்ம விஷயத்துக்கு என்ன அப்படின்னா, இப்பெல்லாம் பரிகாரம் சொன்னாதான் கோவிலுக்குள்ளேயே போறோம். ஏன்னா களி முத்தி போச்சு. இப்ப என்ன இதனால காரணம் அப்படின்னா, அந்த காலத்துல பாத்தீங்கன்னா எல்லாரும் கோவிலுக்கு போவா, டெய்லி ஒரு விளக்கு எரியும் ஒரு வீட்டுல இருந்த. நீங்க அந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா சாயங்காலம் பெண்மணிகள் அவாத்துல எல்லாரும் விளக்கு ஏத்திட்டு சிவன் கோவிலையோ பெருமா கோவிலையோ அங்க என்ன கோவில் இருக்கோ அந்த கோவில்களுக்கு அவாத்துல இருந்து எண்ணெய் திரி எடுத்துட்டு போய் ஒவ்வொரு சன்னதியில அவாவா ஏத்திட்டு போவா. கோவில் பிரகாசமா இருக்கும். இப்ப கோவில்லையே வாசலே விளக்கு விற்கிறா, ஆனா ஏத்துறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. என்ன பண்றது? அதனால இப்ப என்ன அப்படின்னா, நம்ம ஜாதகாதியில ராகு கேது சர்பதோஷ கால சர்பதோஷம், சனி பகவானுடைய 7ஆம் பார்வை சரியில்லை. சயனசானத்தை பார்த்தார், குழந்தை பிறக்கல. ரைட்டு. அடுத்ததாக சுவாமி எனக்கு 7.5 சனி, என் ஆயுள்காரகன் ஜாதகத்திலே கம்மியாக இருக்கான். ஜோசியரை போய் கேட்டேன்னா எல்லாம் சொல்லுவா. எல்லா ஜோசியரும் ஆயுள் பாவத்தை கணிக்க மாட்டார்கள். அவ்வளவு வேகமா கணிச்சு யாருமே அதை பத்தி நம்ம கேட்கறதே கிடையாது. ஜாதகத்துல சுவாமி என் ஆயுள்காரகன் எப்படி இருக்கான், என் ஆயுள் எவ்வளோ அப்படின்னு யாராவது தைரியமா கேட்பாளா? போய் ஜாதகத்துல கேட்கணும். நம்ம ஆயுள்காரகன் பலமா இருக்கானா? பலம் இல்லைன்னா அவனை பலப்படுத்தணும். தெரிஞ்சு போச்சுன்னா பலப்படுத்தணும். ஏன் இந்த பாக்கியத்தை சொல்றோம் அப்படின்னா, நமக்கு ஆயுள் இருக்க இருக்க பூலோகத்தில் தெய்வங்களை தரிசனம் பண்ணலாம். வேற எந்த லோகத்திலையும் தெய்வத்தை தரிசனம் பண்ண முடியாது. பூலோகத்துல மட்டும்தான் பிரத்யக்ஷ தெய்வம். அப்படிப்பட்ட இந்த முருகப்பெருமான் பயங்கர அனுக்கிரமான ஒரு பெரிய கடவுள். நீங்க முருகப்பெருமான பார்த்தீங்கன்னா சித்திரை மாசத்துல இருந்து பங்குனி மாசம் வரைக்கும் அவருக்கு இல்லாத பண்டிகையே கிடையாது. மற்ற சுவாமிக்கெல்லாம் அப்புறம்தான். அப்படிப்பட்ட முருகப்பெருமான் என்ன பண்றார் அப்படின்னா, நம்மளுடைய குறைகள் எல்லாம் தீர்க்கக்கூடியவன், கஷ்டங்களை எல்லாம் நிவர்த்தி பண்ணக்கூடியவன். அதுக்கு ஒரு எளிய பரிகாரம் முருகப்பெருமானிடம். செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையிலோ இல்ல சாயங்காலம் சுவாமியுடைய சன்னதியில ஷட்கோணம் சரவண பவ என்று சொல்லக்கூடிய ஷட்கோணம் டிவிலேயே போடுவா. அந்த ஷட்கோணம் சரவண பவ ஷட்கோணம் சரவண பவ அப்படின்னு இருக்கும். ஷட்கோண கோலம் என்று பெயர். அந்த ஒவ்வொரு எழுத்திலையும் 2 வெத்தலைகள் வைத்து அதன் மேலே புது அகல் தான் ஏத்தணும். கோவில் இருக்கிற அகலத்தை ஏற்றக்கூடாது. ஒரு 6 சின்ன அகல் விளக்கு ஏத்திண்டு நெய் அதுல ஊற்றி முகம் சுவாமியை பார்த்து எரியணும். முகம் சுவாமி சன்னதியை பார்த்து எரியணும். 7வது விளக்காக உங்க கையிலேருந்து அந்த 6 விளக்கை ஏத்திட்டு 7வது விளக்காக முருகப்பெருமானிடம் சென்று சுவாமியை பிரார்த்தனை பண்ணிங்க. உங்க கையில வச்சுண்டு உங்களுக்கு என்ன நடக்குமோ, அவர் வரமாட்டார், அவர் வேல் வரும். முதல்ல அந்த வேலை எப்போதுமே முருகப்பெருமானுடைய கையில் இருக்கும் வேலை பார்த்து தரிசனம் செய்யுங்கள். முருகப்பெருமானை பிறகு பாருங்கள். முருகன் கையில் இருக்கும் வேல் அதுதான் நம்மளை காப்பாற்றும். வேகமாக முருகன் பார்த்துட்டே இருப்பான், ஆனா வேல் தானா கையிலேருந்து வேகமா ஓடி வரும். அப்படி ஒரு மகா பராக்கிரமான சக்தி வாய்ந்த ஒரு அஸ்திரம் அது. அதனால்தான் முருகனுக்கு வேல். முருகன் மட்டும் வேலை எடுத்து விட்டுட்டார்னு வச்சுங்களேன்,
அது சம்காரம் பண்ண போனா சம்காரம் பண்ணிட்டு வந்துடும். அவளுக்கு போய் அனுகிரகம் பண்ணிட்டு வான்னா இருந்து அனுகிரகம் பண்ணிட்டு வரும். அதனால செவ்வாய்க்கிழமை சட்கோணம் கோலம் போட்டு முருகர் சன்னதியில அந்த சட்கோணத்துல 6 விளக்குகள் சுவாமியுடைய முகத்தை பார்த்து எரியணும். 7வது விளக்கு நீங்க கையில எடுத்துட்டு முருகப்பெருமான் சன்னதியிலே பிரார்த்தனை செய்து சன்னதியில ஓரமா வச்சுட்டு வாங்கும். முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்யுங்கள். நீங்க என்ன காரியம் நினைக்கிறீங்களோ உடனடியாக நிவர்த்தி ஆகும். சுவாமி நான் என்ன பண்றது அப்படின்னா தாக சாந்தி பண்ணுங்கள். நீர்மோர் பானகம் கரைச்சின்னு போங்க. நீர்மோர் பானகம் முருகப்பெருமானுக்கு நிவேத்தியம். நீங்க கோவில்ல பண்றேன்னு சொன்னா அவள்கிட்ட பண்ணி முருகன் சன்னதியில நிவேத்தியம் பண்ணி 10 பேருக்கு கொடுங்கோ. மனுஷாளுடைய நாக்குடைய தாகம் எப்படி நிவர்த்தி ஆகிறதோ அதே போல நம்ம குடும்பத்தில் இருக்கிற அனைத்து விதமான பிரச்சனைகளையும் அந்த தானமானது காப்பாற்றும். வேல் முன்னாடி வந்து நிக்கணுமா உங்காத்துக்கு இந்த சரவண விளக்கு ஏத்துங்கோ. சுவாமி நான் கோவிலுக்கு போக முடியாது, நான் எப்படி ஏத்துறது? அடுத்த கொஷின். நான் அந்த 3 நாள் வீட்டுல இல்லை, எனக்கு ஏத்த முடியாத சூழ்நிலைகள் அசௌகரியங்கள் அப்படின்னா அடுத்த வாரம் கண்டினியூ பண்ணலாம். சுவாமி நான் வீட்டுல 6 விளக்கு ஏத்தலாமா? தாராளமா ஏத்தலாம். 2 வெத்தலை மேல கோலம் போட்டு ஓம் சரவண பவான் எழுதி சட்கோணம் எழுதி அதுல வெத்தலையை வைத்து 6 வெத்தலையை 2 வெத்தலையா 6 இதுலயும் வைத்து சின்ன அகல் புது அகல் தான், எப்ப ஏத்தினாலும் வாரம் புது அகல் தான், சின்ன அகலா அந்த பழைய அகல கோவிலே வச்சிடணும். நீங்க ஏத்தி பாருங்க, முருகப்பெருமானுடைய வேல் வந்து உங்களை நிற்கும். வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குறைவல்டும் குறையில்லை மனமே என் கல்தால் உண்டு கருணை உண்டு மனமே. பாருங்க, பாட்டிலே முதல்ல வேலை தான் கூப்பிடுறார். முருகப்பெருமான் அம்மாட்ட வேலை வாங்கினோன்ன எவ்வளோ பெரிய பராக்கிரமான சக்தி அவருக்கு வந்தது தெரியுமா? அப்பாவுடைய நெத்திக்கண்ணிலே உதித்தாலும் சிவபெருமானும் முருகப்பெருமானும் ஒன்றே இருந்தாலும் என்ன இருந்தாலும் அம்மா இல்லைன்னா எங்க சக்தியே இல்லை சார். அம்மாட்ட அவ்வளோ ஆசையா இருங்கோ. அம்மாவுடைய தாத்பரியத்தை அபிராமப்பட்டர் நிறைய சொல்லியிருக்கார். ஆகையினால இந்த அம்மாட்ட வந்து வேலை வாங்குறார். அந்த வேல் வாங்கின உடனே அவருக்கு கிடைக்கக்கூடிய பராக்கிரமான ஒரு சக்தி, அந்த சக்தி தான் சூரனை வென்றார். அது வரைக்கும் அவர் வெல்லலாம் இல்லை, போரிட்டார். சக்தி வேல் வாங்கின்ற பிறகுதான் வச்சார். அந்த வேல் நம்ம பாத்துக்கு வரணும் சார், கூப்பிட்டா வரும். முருகர் கையிலேருந்து பர்மிஷன் காண்டு தானா நடந்து வரும், ஆடி ஆடி வரும், நம்ம பாத்துக்கு சேவலுடன் கூடி வரும். அப்படிப்பட்ட முருகப்பெருமான் இந்த வழக்கை ஏத்துங்க. முதல்ல நான் நம்ம சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க, வழக்கு ஏத்துங்க. கோவில்ல போய் எங்கேயும் நீங்க ஜாதகத்தை தூக்கின்னு அலைய வேண்டாம். ராகு என்ன கேது என்ன, சுக்கிரன் மறைந்திருந்தால் என்ன, மாங்கல்யஸ்தானத்திலே பலம் இல்லாமல் இருந்தால் என்ன, வியாதிகள் பல இருந்தால் என்ன, எத்தனை கிரகங்கள் நம்மளை படுத்தினாலும் இந்த வழக்கேற்றி முருகப்பெருமான் கையில் இருக்கும் வேலை பிரார்த்தனை செய்யுங்கள். அந்த வேல் நம்மிடம் வந்து நிற்கும். அந்த வேல் நம் குடும்பத்தை காப்பாற்றும். நவநாயகர்களை வேல் சுத்தி அடக்கி ஆளும். அதுக்கப்புறம் என்ன சார் நமக்கு ஜாதகத்துல தோஷம் வரப்போகுது? அதனால எல்லாரும் இந்த முருகப்பெருமானுடைய பரிகாரத்தை செய்யுங்கள். விளக்கேற்றின பிறகு கண்டிப்பா ஒன்று பானகமோ இல்லை நீர்மோரோ நன்றாக செய்து மக்களுக்கு அந்த நீர்மோர் பானகம் கொடுங்கள். எவ்வளோக்குள்ள வைத்த குளிர்ச்சி பண்றீங்களோ அதே மேல நம்ம குடும்பமும் நல்ல குடும்பம் இல்லை வம்சமே விருத்தி ஆகும். அதனால எல்லாரும் இந்த ஒரு நல்ல ஒரு காரியத்தை செய்து பரிகாரத்தை செய்து சுவாமியுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமா இருக்கட்டும். வேல் முருகனுக்கு அரோகரா.